Hello everyone, welcome to Advanced Google Ads Tutorials. இந்த வீடியோவில் நம்ம Google Adsல இருக்கிற ப்ரொமோஷன் அசெட்ஸ் அப்படின்னா என்ன, அப்புறம் எப்படி இந்த அசெட்டை நம்மளுடைய ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட்ல யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போறோம். ஸோ இங்கே நான் ரைட் சைடில் கொடுத்துருக்க இமேஜை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். இந்த மாதிரியான ஆட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்லையும் நம்ம இந்த மாதிரியான ஆட்ஸை பார்த்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு பிளாக் ஃப்ரைடே, அப்புறம் ஃபாதர்ஸ் டே, அப்புறம் திவாலி சேல், அப்புறம் பக்ரீத், அப்புறம் உமன்ஸ் டே. ஸோ இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஒகேஷனில் அட்வர்டைசர் இந்த ப்ரொமோஷன் அசெட்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட ஆடை ரன் பண்ணுவாங்க. இதனால நல்ல ஒரு கன்வர்ஷன் அவங்களுடைய ஆட்ஸுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ப்ரொமோஷன் அசெட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட பிஸ்னஸில் நாம் தர ஆஃபர்ஸை இல்லைனா டிஸ்கவுண்ட்ஸை சர்ச் ரிசல்ட்ஸ்லேயே நம்மளால யூஸருக்கு ஷோ பண்ண முடியும். ஸோ பிளைனாக ஒரு ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் ரன் பண்ணோம் அப்படின்னா அதில் இன்ஃபர்மேஷனை தான் ஃபீட் பண்ண முடியும். இந்த மாதிரியான ப்ரொமோஷன் கோட்ஸ், அப்புறம் வேலிடிட்டி, அப்புறம் எந்த மாதிரியான ஃபெஸ்டிவலுக்கு நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை ஷோ பண்ண முடியாது. ஸோ அதை அச்சீவ் பண்ண தான் கூகுள் ஆட்ஸ் நம்மளுக்கு இந்த ப்ரொமோஷன் அசெட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை கொடுத்துருக்காங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் மேஜரான ஃபெஸ்டிவலுக்கு உங்களுடைய பிஸ்னஸில் ஆஃபர்ஸை தரீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த ப்ரொமோஷன் அசெட்ஸை மிஸ் பண்ணாதீங்க. சரி வாங்க இப்போ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இந்த ப்ரொமோஷன் அசெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மெயின் ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆடுக்கு கீழே அப்பேர் ஆகும். ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் ரைட் சைடில் கொடுத்துருக்கிற இமேஜை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். ஸோ பிளாக் ஃப்ரைடே 50% ஆஃப் கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேலிடிட்டியோட கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே உங்களுடைய ஆஃபர்ஸை ஹைலைட் பண்ணி ஷோ பண்ணுவாங்க கூகுள் ஆட்ஸ். அப்புறம் இந்த அசெட்டை யூஸ் பண்ணி உங்களால் ப்ரோமோ கோட், அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட்டை நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபாதர்ஸ் டேக்கு ஒரு 10 டேஸ்க்கு மொத்தம் உங்களுடைய ஆஃபர்ஸை தரீங்க அப்படின்னா அப்போ அந்த வேலிடிட்டியை நீங்கள் உங்களுடைய யூசருக்கு சர்ச் ரிசல்ட்ஸ்லேயே காட்ட முடியும். அப்புறம் இந்த ப்ரொமோஷன் அசெட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வெரைட்டி ஆஃப் ஆஃபர்ஸை வந்து நீங்கள் காட்ட முடியும். லைக் டிஸ்கவுண்ட்ஸ், சேல், ஃப்ரீ ஷிப்பிங், லிமிடெட் பீரியட் ஆஃபர், அப்புறம் சீசனல் ப்ரொமோஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை நீங்கள் ஷோ பண்ண முடியும். அப்புறம் இந்த அசெட்லேருந்து கிடைக்கிற கிளிக்ஸ், இம்ப்ரெஷன், அதுக்கப்புறம் கன்வர்ஷன், இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஒரு கிளியர் இன்சைட்டாக நம்மளுக்கு கூகுள் ஆட்ஸில் நம்ம ரிப்போர்ட்டாக எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரொமோஷன் அசெட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். சரி வாங்க இப்போ எப்படி இந்த அசெட்டை கிரியேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ளே நான் போகிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்த ஸ்ட்ரக்சர்டு ஸ்னிப்பெட் அசெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எலிஜிபிள் ஸ்டேட்டஸ்க்குள்ளே போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதையும் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வெப்சைட் டிராஃபிக் சர்ச் அப்படின்ற கேம்பெயினுக்கு ப்ரொமோஷன் அசெட்ஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ப்ரொமோஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஆட் டு அப்படின்ற ஆப்ஷனில் நம்மளுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அக்கௌண்ட், கேம்பெயின், அப்புறம் ஆட் குரூப். இந்த 3 லெவல்லையும் நம்மளால இந்த அசெட்டை ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்கு நான் கேம்பெயின் லெவலில் தான் கிரியேட் பண்ண போகிறேன். அடுத்து அசெட், இதில் நீங்கள் கிரியேட்டிவ் அப்படின்றத அப்படியே விட்டுருங்க. அடுத்து நம்மளுடைய ஒகேஷனை செலக்ட் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் ஆஃபர் தரீங்க அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பேக் டு ஸ்கூல், பிளாக் ஃப்ரைடே, அப்புறம் சைபர் மண்டே, திவாலி, அப்புறம் பக்ரீத், அப்புறம் ஃபாதர்ஸ் டே, ஹோலி, இண்டிபெண்டன்ஸ் டே, லேபர்ஸ் டே. ஸோ இந்த மாதிரி நிறைய எங்கள் கூகுள் ஆட்ஸ் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இன்னைக்கு நான் பிளாக் ஃப்ரைடே அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். அடுத்து உங்களுடைய லாங்குவேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக நான் இங்கிலீஷ் அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து உங்களுடைய கரன்சி நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் ஐஎன்ஆரை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து ப்ரொமோஷன் டைப், இதில் உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு மானிட்டரி டிஸ்கவுண்ட், அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட், அதுக்கப்புறம் அப் டு மானிட்டரி டிஸ்கவுண்ட், அப்புறம் அப் டு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட். ஸோ பர்சன்டேஜில் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற வேல்யூவில் 10% இல்லைனா 5% நீங்கள் ஆஃபர்ஸை நீங்கள் தரலாம். அப்படி இல்லைனா மானிட்டரி டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ 1000 rupees அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 100 rupees நீங்கள் டிஸ்கவுண்ட் தரீங்க அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன். அடுத்து என்னோட பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20% கொடுக்குறேன். அடுத்து ஐட்டம், ஸோ இங்கே தான் நம்ம எதுக்கு இந்த 20% ஆஃபரை தரோம் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து ஃபைனல் யூஆர்எல்ல என்னோட வெப்சைட்டோட யூஆர்எல் கொடுக்குறேன். சிம்பிளிஃபைட் e-learning.in அப்படின்றத கொடுத்துருக்கேன். அடுத்து ப்ரொமோஷன் டீட்டெயிலில் நாம் அடுத்து ப்ரொமோஷன் டீட்டெயில்ஸ். ஸோ இங்கே உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நன், ரெண்டாவது ஆன் ஆர்டர் ஓவர்ஸ், மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் கோட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் உங்களுடைய ஆஃபர்ஸை நீங்கள் கொடுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஆர்டர் ஓவரில் நீங்கள் ஒரு 1000 rupeesக்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் தான் இந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள் அப்படின்றத நீங்கள் கொடுக்க முடியும். ப்ரொமோஷன் கோட் வந்து அவங்க எவ்வளோ வேணால் பர்ச்சேஸ் பண்ணட்டும், இந்த ப்ரொமோஷன் கோடை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் ப்ரொமோ கோட் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்னோட கோடை நான் ஜென்ரேட் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு ஜி ஆட்ஸ் 2023 கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு ப்ரொமோஷன் கோடாக ஒர்க் ஆகும்.
அடுத்து டிஸ்பிளேட் ப்ரொமோஷன் டேட்ஸ். ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய ஆஃபர்ஸ் எத்தனை நாளைக்கு தரீங்க அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் ஆகஸ்ட் 10 இருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுடைய ஆடில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஃப்ரைடே 20% ஆஃப் கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ், அதுக்கப்புறம் கோட், அதுக்கப்புறம் நாம் கொடுத்துருக்கிற வேலிடிட்டி இங்கே ஷோ பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஆஃபர்ஸ்க்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுக்கறதுனால யூஸரால் கிளியராக அதை புரிஞ்சுட்டு நாம் தர்ற ஆஃபரை அவங்களால கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து யூஆர்எல் ஆப்ஷனில் நீங்கள் ட்ராக்கிங் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்காக டெடிகேட்டட் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். அப்போ உங்களுக்கு இது கிளியராக புரியும். அடுத்து அட்வான்ஸ் ஆப்ஷனில் நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷெடியூலிங்கை பற்றியெல்லாம் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் அசெட்ஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அது ஒரு டைம் நீங்கள் பார்த்து இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய ப்ரைஸ் அசெட்ஸ்க்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரொமோஷன் அசெட்ஸ் வந்து அண்டர் ரிவ்யூவில் இருக்குது. ஸோ இது அப் டு 10 to 15 மினிட்ஸ் வந்து கூகுள் ஆட்ஸ் வந்து எடுத்துப்பாங்க ரிவ்யூ பண்ண. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஓவர் பண்ணாவே நம்மளுடைய கம்ப்ளீட் ப்ரொமோஷன் அசெட்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்தும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது மெயினாக யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு சர்வீஸ் ஆஃபர் பேசிஸில் தரீங்க, இல்லைனா ஒரு ப்ராடக்ட்டை ஃபெஸ்டிவல் பேசிஸில் ஆஃபர்ஸ் தர போகிறீங்க அப்படின்னா அப்போ இந்த ப்ரொமோஷன் அசெட்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். இதனால நல்ல ஒரு கிளிக் த்ரோ ரேட் உங்களுடைய ஆடுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரொமோஷன் அசெட்ஸ் அப்படின்னா என்ன, அப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.